ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி கோகோனட் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலில் ஆயில் தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா? அப்படி தூக்கி போடாமல் இதனுடைய பாட்டமை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் நம்ம ஒரு ஸ்டிக்கு எடுக்க போகிறோம். அந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல்ஸை போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த கட்டப்பை ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் போதும். இந்த ஸ்டிக்கை ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில், அதாவது ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி டைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மூடியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய ஃபுல் போர்ஷனையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாகவே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸாக இருக்கட்டும், அந்த டோருடைய கார்னர் பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை கெட்டின தூரம் வரலும் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வால் கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒட்டடை படிஞ்சிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக்கை எடுத்து க்ளீன் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு கூட்டும்பொழுதே அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அட்டையை நான் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட் அதாவது ஒரு கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கலர் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட போதுங்க. இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தீபிகா, அன்னபூரணி, சங்கீதா, ரகு, ஜஷ்வந்த், ஆர்த்தி, பிரியா, மனோஜ், ஜெயபால், தாரா நாகராஜ், சங்கரி, கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற கல், சப்பாத்தி உருட்டுற கட்டை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எந்த இடத்துல வச்சாலுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சபடி இருக்கும். எங்கேயுமே மூவ் ஆகாது, கீழே விழவும் விழாது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பாண்ட்ஸ் பாட்டில்ஸ், அதாவது பெரிய சைஸ் பாண்ட்ஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாண்ட்ஸ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பிளாஸ்டிக்கை ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பாண்ட்ஸ் பாட்டில் இந்த மாதிரி அந்த மூடிகளை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மூடி இருந்தால் போதும், ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப்பை ரெக்டாங்கிள் ஷேப்பில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த கலர் டேப்பை நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா லேஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். கலர் டேப் அப்படின்னா நம்ம க்ளூலாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே டேரெக்டாக நம்ம ஒட்டிடலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சுற்றி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான
மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இந்த ஒரு பாண்ட்ஸ் பாட்டில் இருந்தால் போதும், நம்ம 3 விதமாக இதை பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு எப்படி இதை நம்ம பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கனைசரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது ரெண்டாவது ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனில் இதை வந்து இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் மசாலா பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக பயன்படுத்திக்கலாம். மூணாவது ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாண்ட்ஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி மல்டிபர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஷால்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுடையது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த ஷாலை நம்ம சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனுடைய ஓரங்களில் இந்த மாதிரி எம்மிங் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஊசியின் நூலும் எடுத்துக்கோங்க. அந்த ஊசி நூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் தையல் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓரத்தில் நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்னிங் தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து பிரித்து விட்டுக்கோங்க. எல்லா கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி அழகாக வந்து ஃப்ளவர் மாதிரி மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதனுடைய பாட்டமில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டுடைய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருடைய பாட்டமை வச்சு நீங்கள் டைட்டாக தைச்சி நாட் போட்டுட்டு இந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கணும். ஸோ கழண்டு வராத அளவுக்கு, அதாவது அந்த ஏர் பேண்டு அந்த ஃப்ளவர்லேருந்து கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் ஏர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பழைய துணியை பழைய ஷாலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த பேண்டு. இந்த ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. பட் இதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோங்க. இந்த காட்டன் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய கைப்பிடிகளெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்குடைய பாட்டமை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் கட் பண்ணிடணும். இந்த பேக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே லேயராக இருக்க மாதிரி மாற்றணுங்க. ஸோ அதுக்காக எல்லா பக்கங்களையுமே வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது தையல் போட்டிருக்க எல்லா போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கிளாத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த கிளாத்தை 3 போர்ஷனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாத்தை எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவலாக யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு பேக்கில் 3 லஞ்ச் டவல் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் கொடுத்து விடும்போது இதில் ஒரு பீஸ் கிளாத்தை வச்சு நம்ம கொடுத்து விட்டுடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவைச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற சொல்லலாம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பேக்கை வந்து சூப்பரான லஞ்ச் டவலாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை பேக் இருக்கோ அத்தனை பேக்கையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் டவலுக்கு பதிலாக இதை கொடுத்து வரலாம். ஸோ இதனால் லஞ்ச் டவல் நம்ம துவைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அழகாக வந்து குழந்தைங்களும் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் டவல் மட்டும் இல்லை, க்ளீனிங் கிளாத்தாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.